A very good morning to all. I am your Regina Miss. How are you all? I hope all are fine and safe. English first unit, prose first lesson, His First Flight, written by Liam O. Flaherty. Already we learnt the first part in this lesson. Now we will learn the second part of this lessons. Learnt about a particular bird. It's a continuation of that bird. Okay. What we learnt in the last video, he even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த வந்து எக்ஸெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த முட்டை ஓடுகள் எல்லாம் எல்லாத்தையும் வாயில் வச்சு அழகாக வந்து அதோடைய அந்த முட்டை பீசஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸெல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மெல்ல மெல்ல அது கடிச்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இட் வாஸ் லைக், அது எப்படி இருந்துச்சு, தன்னையே தான் சாப்பிட்ற மாதிரி அது ஃபீல் பண்ணுச்சு. க்னாவ்னா மெல்ல மெல்ல அது சாப்பிட்றது. ஸோ நவ் வி வில் continue the same lesson. Next para I will read. Okay, listen carefully. First I will read full para, then after I will explain. Okay my dear students, listen. He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him, the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath, and between him and his parents there was a deep, wide crack. Okay. Already we studied. அது வந்து அந்த எக்ஸெல் எல்லாம் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதே தண்ணியே சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு trotted means what? To run at a moderate pace with short steps. Trotted means what? To run at a moderate pace with short steps. Trotted little steps. அதாவது trotted கொஞ்சம் மெல்ல வந்து அடி எடுத்து வைக்கிறது. Little step. Short steps. Okay. He then trotted back and forth from one end of the ledge to the other. முன்னாடி அந்த லெட்ஜ்லேருந்து முன்னாடி கொஞ்சம் போகுது, அப்புறம் பின்னாடி வருது. மெதுவாக மெல்ல நடக்குது, அப்புறம் பேக் வருது திரும்ப. His long grey legs stepping daintily. அதோடைய லெக் என்ன கலரில் இருக்குது? வாட் கலர்? ஹிஸ் லெக் கிரே கலர். ஓகே. ஸ்டெப்பிங் டெயின்டிலி. ஸ்டெப்பிங்னா ரொம்ப ஸ்லோவாக கவனமாக அடிய வச்சு போகுது, எங்கே விழுந்துருவோம்ன்ற ஒரு பயம். ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை. ஓகே. ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ போய் நம்ம ரீச் பண்ணிடலாமா நம்மளுடைய பேரண்ட்ஸை? எப்படி? வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை, பறக்காமல் போயிடலாம். எப்படி போகிறது? ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்குது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் a sheer fall of precipice with the sea beneath. ஆனால் எப்படி இருக்குது? ஒரு பள்ளம், பெரிய ஒரு மலை இருக்குன்னா precipice means what? அதாவது a very steep side of a cliff or a mountain. சரியா? அந்த மவுண்டைன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த முனையில் cliff, ஒரு மவுண்டைன் இருக்கும். அந்த மவுண்டைனில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தெரியும். பேஜ் நம்பர் 3 பாருங்கடா. அதில் பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மலை மாதிரி இருக்குது, அந்த எட்ஜில் நிற்கிது பாருங்கள் முன்னாடி. அந்த மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு வித் சீ பெனத் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? சீ பெனத்னா அப்படியே வந்து எப்படி கடல் பார்க்கறதுக்கு ரொம்ப அகலமாக ரொம்ப ஆழமாக இருக்கும் இல்லையா, அது பார்க்கறதுக்கு அதில் விழுந்துருவோமான்ற ஒரு பயம். அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் எ டீப் வைட் கிராக். டீப்னா ரொம்ப ஆழம், வைட்னா ரொம்ப அகலமான ஒரு கிராக் மாதிரி இருக்குது. ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் எ டீப். ஆனால் அவங்க என்னமோ அங்கே தள்ளி ஆழத்தில் இருக்கிற மாதிரியும் ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி நம்ம விழுந்துருவோமோ கீழே அப்படின்ற ஒரு பயம் நல்லா அந்த சீகளுக்கு இருக்குது. த நெக்ஸ்ட் பேரா லிசன். ஷியோர்லி he could reach them without flying. If he could only move northwards along the cliff face. But then on what could he walk? Surely he could reach them without flying. அதாவது பறக்காமே ரீச் பண்ண முடியாது. பறக்காமல் எப்படி? அவங்க வந்து அந்த நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிறாங்க, பறக்காமல் போக முடியாது. சென்டரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சீ இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது. கொஞ்சம் அந்த பிளேஸில் வந்துட்டு பறக்காமல் போய் அவங்கள்ட்ட சேர முடியாது. இஃப் ஹி குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ்,
நார்த் வேர்ட்ஸ்னு டைரக்ஷன்ஸ் என்ன டைரக்ஷன் இருக்குது, நார்த் டைரக்ஷன்ஸ். அந்த வட டைரக்ஷன்ஸ், வடக்கு டைரக்ஷன்ஸில் போனீங்கன்னா அலாங் த கிளிஃப் ஃபேஸ். பட் தென் ஆன் வாட் குட் ஹி வாக் பண்ணி போக முடியாது. தெர் வாஸ் நோ லெட்ஜ், அங்கே வந்து லெட்ஜ் இல்லை. அண்ட் ஹி வாஸ் நாட் அ ஃப்ளை, சரியா, பறக்கவும் முடியாது அதில். அண்ட் அபவ் ஹிம் ஹி குட் சி நத்திங். த ஸ்பேஸ் வாஸ் ஷியர் அண்ட் த டாப் ஆஃப் இட் வாஸ் perhaps further away than the sea beneath him. சரியா, ஏன்னா பிகாஸ் த ஃபர்தர் அவே தென் சி பெனித், ஏன்னா சி வந்து ரொம்ப ஆழமாக இருக்கு. யார் நினைக்கிறது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது, இந்த யங் சீகுல். he stepped slowly out to the brink. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wing, he closed one eye then the other and pretended to be falling asleep. Listen, he stepped slowly out to the brink of the ledge. அந்த லெட்ஜோடைய விளிம்பு தான் சொல்கிறோம் இல்லையா, அதான் பிரிங்க். அண்ட் ஸ்டாண்டிங் எங்கே நிற்கிது, ஸ்டெப் ஸ்லோலி அவுட் டு த பிரிங்க், அந்த முனையிலே நிற்கிது, ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கு. எப்படி நிற்கிது, அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லேக் வித் த அதர் லேக், ஒரு காலை நிற்கிது, ஒரு காலை வந்து உள்ளே ஹிடன் பண்ணியிருக்கு, எங்கே விங்ஸ்குள்ளே வச்சு மறைச்சிருக்குது. ஹி க்ளோஸ்ட் ஒன் ஐ, ஒரு ஐயும் மூடி இருக்குது. பட் தென் த அதர் மீன்ஸ் வாட், இன்னொரு ஐயும் மூடிடுச்சு. அப்போ ரெண்டு ஐயும் வந்து க்ளோஸ்ட் ஆகிட்டுது. அண்ட் ப்ரிட்டெண்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப், இது என்ன பண்ணுது, ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு தூங்குற மாதிரி, அப்படியே தூங்குற மாதிரி என்ன பண்ணுது, ரெண்டு கண்ணி மூடிச்சு, ஒரு காலில் அப்படி ஒரு கால் விங்ஸில் வச்சுக்கிட்டு. இமேஜின்மா லைக் தட், இமேஜின் யுவர் செல்ஃப். ஓகே, இப்போ ஒரு பேர்ட் நீங்களே இமேஜின் பண்ணி பார்க்கலாம். இமேஜின் பண்ணால் உனக்கு ஈஸியாக புரியும். அந்த மாதிரி பேர்டு அங்கே நிற்கிது, நின்றுட்டு என்ன செய்யுது, அது ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணுது, தூங்குற மாதிரி. ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். என்னது, தே ஹியர் வாட், ஹூ ரெஃபர், தே மீன்ஸ் ஹியர் பேரண்ட்ஸ். ஓகே, யாரும் நோட்டீஸ் பண்ணலை, யாரை, அந்த யங் சீகில். ஹி saw his two brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. ஓகே, யார் ஒன்று இப்போ யாரை பார்க்குறாங்க, நெக்ஸ்ட்டு அந்த பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வாட் தே ஆர் டூயிங் லைக் தட் he saw. ஓகே, he saw his two brothers and his sister lying on the plateau dozing. என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், two brothers and one sister lying on the plateau dozing sleeping. ஓகே, அந்த பிளாட்டியூவில் என்ன பண்ணுறாங்க, ஸ்லீப் பண்ணுற மாதிரி. their heads sunk into their necks. சரியா, யூஸ்வலி பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் எப்படி, அதாவது தூங்கக்குள்ளே பார்த்துருந்தீங்கன்னா இந்த சம் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒரு மாதிரி வந்து என்ன பண்ணும், தலையை வந்து எதுக்குள்ளே வச்சுருக்கோம், அந்த கழுத்துக்குள்ளே மறைச்சிக்கும், தலையே இல்லாத மாதிரி அப்படியே அழகாக தூங்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். சி த சேம் திங், அவங்களுடைய பிரதர்ஸும் அந்த சிஸ்டரும் என்ன பண்ணுறாங்க, ஹெட்டை வந்து அந்த சங்க் இன்டு த நெக்ஸோட உள்ளே வச்சு அப்படியே வளைச்சி மடக்கிக்கிட்டாங்க, தெரியல, அந்தளவுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. ஹிஸ் ஃபாதர் வாஸ் நெக்ஸ்ட்டு ஹிஸ் ஃபாதர், இந்த யங் சீகளுடைய ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ். ப்ரீனிங் ஹியர், ப்ரீனிங் மீன்ஸ் டு cleaning. Preening means what? Cleaning feathers with beak. Preening means cleaning feathers with beak. Beak இருக்குல்லையே, அந்த பீக்கால் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த ஒயிட் பேக், அந்த பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, க்ளீன் பண்ணுறாரு. ஃபெதர்ஸ் வந்து ஆன் ஹிஸ் பீக்கால் க்ளீன் பண்ணுறாங்க. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். ஆனால் மதர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க, வேறு யாருமே அவங்களுடைய ஒர்க்கை செய்கிறாங்க. த நெக்ஸ்ட் பேராமா லிசன். ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் எ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்யூ, ஹர் ஒயிட் பிரஸ்ட் thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. She was standing on a little high hump. இது மேலே she here what, his mother, யார், அந்த யங் சீகளுடைய மதர். ஸோ ஸ்டாண்டிங் ஒன் லிட்டில் ஹை ஹம்ப்னா ஒரு மேடு, ஒரு இடம் இருக்குது, அதாவது அந்த மவுண்டைன் இருக்குது, அது மேலே ஒரு சிறிய மேடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பிளாட்டியூவில் இருக்கக்கூடிய அந்த மேட்டில் ஹர் ஒயிட் பிரஸ்ட் thrust forward now and again she tore at a piece of fish that lay at her feet. என்ன பண்ணுறாங்க அவங்க, அந்த ஃபிஷ் ஒரு பார்ட் ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணுறாங்க, கிழிச்சி தட் லே அட் ஹர் ஃபீட், எங்கே வச்சுருக்காங்க, ஃபீட்டில். அண்ட் தென்
and then scraped each side of her beak on the rock. ராக்கில் என்ன பண்ணுறாங்க, அந்த பீக்கால் வச்சு ஸ்க்ராப் பண்ணுறாங்க. ஸ்க்ராப்னா தேய்க்கிறது, சரியா, நல்லா போட்டு ஷார்ப் பண்ணுறது, அவங்களுடைய பீக்கை ஷார்ப் பண்ணுறாங்க நல்லா. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடட் ஹிம். இதெல்லாம் பார்க்கக்குள்ள சைட் ஹியர் வாட், அதெல்லாம் லுக் பண்ணக்குள்ளே இது எப்படி இருக்குது, ஹி ஃபெல்ட் வெரி சேட். ஓகே, எப்படி அழகாக பண்ணுறாங்க, அந்த மாதிரி நாமளும் இருக்கணுன்ற ஆசை வருது. பட் ஆனால் ஃப்ளை பண்ணுமே, பயமாக இருக்கே விழுந்துருவோமே என்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஹவு ஹி லவ்டு டு டியர் ஃபுட் த வே ஸ்க்ராப்பிங் ஹிஸ் பீக் நவ் அண்ட் அகெயின் டு வெட் இட். சரியா, ஹவு ஹி லவ் டு டி, எப்படி வந்து அவங்க எப்படி டியர் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை எப்படி வந்துட்டு வச்சுருக்காங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, அந்த பீக்கை வந்து எப்படி வந்து ஷார்ப் பண்ணுறாங்க, அதே மாதிரி நானும் பண்ணோம். அண்ட் அகெயின் இப்போவும் டு வெட் இட், நானும் கூர்மையாக ஷார்ப்பாக வைக்கணும். ஹீ அட்டர்ட் அ லோ கேக்கிள். ஹீ அட்டர்ட் அ லோ கேக்கிள். கேக்கிள் இஸ் ஆல்ரெடி ஐ செட் யூ in the first video. கேக்கிள் மீன்ஸ் இஸ் சவுண்டு. ஓகே, ஹீ அட்டர் எ லோ கேக்கிள்னா அது ஒரு மாதிரியான ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. உடனே இந்த யார் கொடுக்கறது, ஹீ ஹியர் பிஃபோர், ஹீ ஹியர் தட் யங் சீகல். தென் ஆஃப்டர் ஹிஸ் மதர் ஆல்சோ கேக்கிள்டு டூ, அவங்களும் ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் லுக்ட் அட் ஹிம், சவுண்டு கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் பார்த்து சவுண்ட் கொடுத்துக்கிறாங்க, அப்படியே பேசிக்கல. அவங்களுடைய லாங்குவேஜ், பேர்ட்ஸ் லாங்குவேஜ்லாம் வந்து கத்துறது தானே, சவுண்ட்ஸ் தானே, அந்த மாதிரி ரெண்டு பேரும் சவுண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 4, the first para. G, he cried, begging her to bring him over some food. ஓகே, எவ்வளோ ரொம்ப அழற மாதிரி அழகாக எப்படி கேட்குது, பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட். ரொம்ப ஏன்னா பசியோட உச்சத்தில் இருக்குது. சரி, அட் லாஸ்ட் டைம் வெரி ஹங்க்ரி, ஹாவ் லாட் ஆஃப் ஹங்க்ரி, தட்ஸ் ஒய் ஸோ ஹி ஆஸ்கிங் பெக்கிங் ஹர். ஓகே, அவங்களுடைய பெக்கிங் ஹர் அவங்க அம்மாட்ட அப்படி கேட்குது, ரொம்ப பெக் பண்ணுது. நெக்ஸ்ட் கால் ஊல் ஷி ஸ்க்ரீம்டு பேக் மாக்கிங்லி. ஸ்க்ரீம் ஹியர் ஒன் டைப் ஆஃப் சவுண்ட். மாக்கிங்லாம் ஒரு மாதிரி பறக்கவே கூடாது, ஆனால் சாப்பாடு மட்டும் கேட்குறியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஏளனப்படுத்தி இது பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. அண்ட் தென் பட் ஹீ கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி ஹியர்ஸ் ஸோ சவுண்டு, சேட் சவுண்டே ஒரு டிஃப்ரென்ஸ். பிளைன்டிவ்லி மீன்ஸ் சேட்லி காலிங் இன் எ சேட் வே. பிளைன்டிவ்லி மீன்ஸ் வாட்மா, சேட்லி calling in a sad way. And after a minute or so he uttered a joyful scream. And after 1 minute, அது கொஞ்சம் அந்த 1 minute குள்ள தான், சரி, after a minute or so he uttered a joyful, ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பி, எப்படியா இருந்தாலும் மதர் நம்ம கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. His mother had picked up a piece of fish. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. ஓகே, உடனே அதுக்குள்ளே அவங்க மதர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த யங் சீகலுக்கு முன்னாடி ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. He leaned, அதாவது முன்னோக்கி ஒரு பார்வை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு very eagerly waiting to get that food because he was very hungry. Okay, he can't control at the last step. அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுது, அந்த ராக்கை தட்டுது, tapping here, தட்டுது, ராக்கை தட்டுது with his feet, trying to get nearer to her as she flew across. But என்ன பண்ணுது, தட்டுது, கிட்டத்தை வராங்க, நியரர், ஒரே ரொம்ப as she flew across, அப்படியே கிட்டத்தை வந்து போகிற மாதிரி வராங்க கிட்ட. But when she was just opposite to him, சரி, அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ஜாஸ்தி கிடையாது, அந்த இடத்துல அப்படியே டக்குன்னு வாங்கிக்கலாம், அந்தளவுக்கு எட்ஜில் தான் நிற்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். abreast of the ledge, she halted here, stopped, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு, கொடுக்கவே இல்லை, அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு her legs hanging limp, not working, his legs were not working and her wings motionless, செயல இருந்துச்சு, ஃபுல்லாக விங்ஸே வேலை செய்யலை. the piece of fish in her beak almost within reach of his beak. சரியா, அந்த பீக்கால் என்ன பண்ணுது, அப்படியே பீக்கு கிட்டத்தை வந்துருச்சு. பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹேர் பீக் ஆல்மோஸ்ட் வித்தின் ரீச்னு ஒரு செகண்ட் கூட இருக்காது, கிட்டத்தை தான் அப்படியே கேட்ச் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு கிட்ட வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுச்சு. எப்படி இருக்கும் அந்த யங் சீகளுக்கு. ஓகே, let us see. He waited a moment in surprise, wondering why she did not come nearer. And then, maddened by hunger, he dived at the fish.
ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன ஆச்சு எதுக்காக அப்படின்ட்டு ஒரு ஸ்டன் ஆயிருக்கார். வெயிட்டட் அ மூமெண்ட் அண்ட் சர்ப்ரைஸ், என்ன நடந்து சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. ஒண்டரிங் ஒய் ஷி டிட் நாட் கம், எதுக்கு கிட்ட வரல. அண்ட் தே மேடன் பை ஹங்கர், ஆனால் என்ன இதெல்லாம் வந்து ஒரு பசியோட ஒரு கொடுமையில் ரொம்ப பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத. ஹீ டைவ்ட் அட், என்ன பண்ணிட்டேன் உடனே அந்த ஃபிஷ்ஷு டைவ்ட் அட் த ஃபிஷ் வித் எ லவுட் ஸ்க்ரீம். எப்படி அப்படியே கத்திக்கிட்டே எங்கே உயிர் போகிற மாதிரி அப்படியே கத்திக்கிட்டே அப்படியே டைவ் பண்ணி அந்த ஃபிஷ் பண்ணுது. அண்ட் தென் ஹி ஃபெல் அவுட்வேர்ட்ஸ் அண்ட் டவுன்வேர்ட்ஸ் இன்டு ஸ்பேஸ். உடனே அவங்க அம்மா வந்து கீழே போகிற மாதிரி போகிறாங்க. ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் இந்த ஸ்பேஸ். ஹிஸ் மதர் ஹேட் ஸ்வூப்டு அப்வர்ட்ஸ். உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்வூப்டு ஹியர் வாட் டு மூவ் வெரி குயிக்லி அண்ட் ஈஸிலி த்ரூ த ஏர். அப்படியே ஃபாஸ்ட்டாக குயிக்காக வந்துட்டு ஈஸியாக வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே ஏரில் மேலே வந்துட்டாங்க. சூப்படு மேல் நோக்கி பறக்கிறாங்க. அண்ட் தென் as he paused beneath her he heard the swish of her wings. swish is a sound. ஓகே, அது எப்படி இருக்குது, பாஸ்ட் beneath ரொம்ப கீழே ஆழமாக இருக்குது. he heard the swish, அது ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அதில் என்ன கொடுக்குறாங்க, சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியான சவுண்டு. எப்படி கொடுக்குறாங்க, எதால் சவுண்ட் கொடுக்குறாங்க, அந்த விங்ஸ் படப்படன்னு அடிச்சிக்காது, ஒரு மாதிரி அந்த ரெக்கையை போட்டு அடிக்கும் இல்லையா பேர்ட்ஸ் எல்லாம், அப்படியே சவுண்டே ஒரு நல்ல வேகமாக அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, லிசன் பண்ணுற அளவுக்கு அந்த யங் சீகல். ஓகே, டுடே தட்ஸ் எண்ட். தென் டுமாரோ we will see the last part. Okay, my dear students, listen carefully, study well the meanings and also question answer everything. Study and then write, don't copy that. Okay, it's a test, means test, so write super. Study before you studied well and then after you write. இப்போ இன்றைக்கி டெஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா மார்னிங் கொடுத்தேன்னா எனக்கு ஈவினிங்குள்ளே எனக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுங்கள், பிடிஎஃப் அமைப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரியா, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு 3-4 அந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ வரல அப்படின்னா நிறைய எனக்கு சென்ட் பண்ணுறீங்களே, அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் நீங்கள் எழுதுனதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. மாற்றி அதே வீடியோவை திரும்ப வந்துக்கிட்டே இருக்குதுடா, அப்போ கரெக்ஷன் பண்ண கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் இன்றைக்கி கொடுக்குற டெஸ்ட்டை நாளைக்கு எழுதி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இந்த ஒர்க்கை நாளைக்கு தள்ளி வைக்காதீங்க. ஸோ என்ன ஒர்க்கு கொடுத்துருக்கோமோ அதை இன்றைக்கே செஞ்சு அனுப்புனீங்கன்னா கரெக்ஷன் பண்ணி உடனே மேம்கிட்ட அனுப்பிடுவேன், நான் ஆப்ஷன் கண்டிப்பாக போட்டுருவேன். சரியா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ குட் டே.